சிசிலி டீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி வந்து ஒரு சத்தான கேரட்டில் சத்து மாவு சேர்த்து ஒரு கேக்கு தான் செஞ்சுருக்கேன். இந்த கேக் எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இந்த கேரட்டை வந்து நல்லா துருவிக்கோங்க, இல்லைன்னா மிக்சி ஜாரில் கொடுத்துட்டு நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி குறைப்பாக எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது திருவுன மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 70 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து ஏன்னா சத்து மாவில் வந்து பால்வாடி சத்து மாவில் வந்து நம்மளுக்கு இனிப்பு இருக்கும். அதனால் ஒரு 70 கிராம் மட்டும் சர்க்கரை எடுத்துட்டு அதை சர்க்கரையை வந்து ஒரு ஜாரில் சேர்த்துட்டு அதோடய ஒரு முட்டை சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா அந்த சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அந்த முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து அடிச்சுக்கணும். இப்போது முட்டையும் சர்க்கரையை சேர்த்து அடித்தாச்சு. இப்போ அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வந்து கொஞ்சம் கீழே வந்து முழுசாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன செய்கிறேன், திரும்பவும் இதை வந்து அடிக்கிறேன். இதோட எதை என்ன செய்கிறேன்னா 100 கிராம் தயிர், அதாவது 10 ரூபா தயிர் பாக்கெட்டு ஒன்று எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு தயிர் எடுத்துக்கோங்க. ஆனால் புளிப்பில்லாத தயிராக இருக்கட்டும். எடுத்துகிட்டு இதையும் சேர்த்துட்டு இப்போ அந்த சர்க்கரையும் இந்த தயிரையும் சேர்த்து ஒன்றா நம்ம இப்போ அடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது சர்க்கரை கரையாமல் இருக்கிறதுனால இதை சேர்த்தா இன்னும் நல்லா கரைஞ்சிடும். அதனால் திரும்ப அடித்து எடுத்துட்டேன். அடித்து எடுத்துட்டு இப்போ இதையும் இந்த கேரட்டோடி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம சத்து மாவு எடுத்துக்கலாம். சத்து மாவு எவ்வளோ எடுக்கிறேன், இதோடய 3 ஸ்பூன் நம்ம வந்து மில்க் மேட் ஊற்றிக்கிறேன். இதனால நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை மில்க் மேட்னா ஒரு கால் கிளாஸ் வந்து இல்லை ஒரு 3 ஸ்பூன் பால், கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. நான் வந்து மில்க் மேடு வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து சத்து மாவு எவ்வளோ எடுத்துருக்கேன், 150 கிராம் சத்து மாவு வந்து எடுத்திருக்கேன். இந்த சத்து மாவு வந்து நல்லா சளிச்சுக்கிடுங்க. ஏன்னா இதில் வந்து கப்பி வரும், அதாவது சக்கை வரும். ரெண்டு டைம் வந்து சளிச்சுக்கோங்க. ரெண்டு பாகமாக பிரிச்சுட்டு சளிச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த கப்பி வருது பாருங்கள், சக்கை வருது. இந்த சக்கையை வந்து தூக்கி போட்டுடணும். திரும்பவும் மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி சளிச்சுக்கலாம். இப்போ இதையும் தூக்கி போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஊற்றிக்கிறேன். அடுத்து பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து அந்த க்ரீமி அந்த முட்டையெல்லாம் அடிக்க வேண்டியதில்லை. இந்த மிக்சியில் அடித்தாலே போதும். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த தயிருக்கு வந்து நல்லா சாஃப்ட் கொடுக்கும் கேக்கு வந்து. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நான் 35 கிராம் நெய், அடுத்து 30 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் ஏதாச்சும் ஒன்று. 35 கிராம் நெய் எடுத்திருக்கேன், 30 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். மொத்தம் 65 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் கலந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன சேர்க்குறோன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். அதை சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இந்த டார்க் சாக்லேட்டை வந்து கொஞ்சம் உடச்சிட்டு இதில் நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டு நம்ம அந்த சத்து மாவில் செய்கிறதுனால ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கேக் வந்து. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கேக் டின்னு, ஏன்னா ப்ரெட் டின்னில் வந்து நான் வந்து ஊற்றிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் சேர்த்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் வந்து 180 டெம்பரேச்சர் வந்து 180 வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் இதை வந்து ஓடிஜியில் வச்சிடுறேன். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா
குக்கரில் வேணால் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு ஒரு 40 நிமிஷம் வச்சிடணும். இப்போ நம்ம 40 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம இதை கட் பண்ணும்போதேட்டு அது வந்து உடையுது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. இந்த தயிர் வந்து அவ்வளோ சாப்பிட்டு கொடுக்கும் நம்மளுக்கு வந்து கேக்கு வந்து. நம்ம வந்து தயிரும் நம்ம முட்டை சேர்க்கும்போது அந்த தயிரும் சேர்த்துக்கிட்டே நல்லா இருக்கும். அது வந்து நம்ம வந்து முட்டையை வந்து ரொம்ப அடிக்கணும் அப்படின்ட்டு இந்த இல்லை. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கேக் ரெசிபிஸ் நான்வெஜ் ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சத்து மாவு கேரட்டு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியேட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாம் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா, உங்களுக்கு புது விதவிதமான வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.